வார்த்தை, பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கையில் ஒப்புவிக்கிறேன். இந்த வார்த்தையை நாம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்குன்னு, பிதாவே உங்களுடைய கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு, எல்லாவற்றையும் சிலுவையில தேவன் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா என்ன சொல்றாரு? கர்த்தாவே நீர் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினீர் ஆண்டவர் இயேசுப்பா, நீர் அனுப்பின எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன், இப்பொழுது என்னுடைய ஆவியை உடைய கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கூறிய இந்த 7வது கடைசி வார்த்தை இது என்னோட தொடர்பு கொள்ளுனா நம்ம பிதாவோடு தொடர்பு கொள்ளுகிறார். இந்த கடைசி வார்த்தை தேவன் மனுஷனோடு தொடர்பு கொள்ள, யாரோட தொடர்பு கொள்ள, கீழே இந்த சீசரோடு தொடர்பு கொள்ளவில்லை, பிதாவோடு, தன்னை அனுப்பினோட பிதாவோடு தொடர்பு கொண்டு சொல்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கையில ஒப்புவிக்கிறேன். கர்த்தாவே நீர் எனக்கு உயிரை கொடுத்தீர், நீர் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர், நான் உமக்கு இந்த உலகத்திலே நீர் எனக்கு செய்ய வைத்ததை நான் செய்து முடித்து விட்டேன். தமது ஆவியை பிதாவின் கையில் ஒப்படைத்து இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி கர்த்தர் நமக்கு நம்முடைய பாவியை ஆவியிலே ஒப்பு கொடுத்து விட்டு, கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டு அவர் சொல்றாரு, பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி நம்ம என்ன சொல்றாரு? என்னுடைய ஆவை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன், நான் வேற ஆய்வையும் ஒப்புக்கலாண்டவரே, உம்மிடத்து என்னை அனுப்பினுடைய கைக்கு நான் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜீவனை விடுகிறார். இது நாம் வாசிப்போம். சங்கீதம் 31:5 வாசிப்போம். சங்கீதம் 31:5. உங்கள் கையில நாவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியப்பனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். என்ன சொல்றாரு? பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கையில ஒப்புவிக்கிறேன் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, உமது கையில நாவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியப்பனாகிய தேவனே நீர் என்னை நீரி சத்தியப்பனாய் கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். என்ன சொல்றாரு பாருங்க, சத்தியப்பனாய் கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். அவர் சொல்றாரு, கர்த்தாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கையில ஒப்புவித்து விட்டேன், நீர் என்னை மீட்டுக் கொண்டீங்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால உங்களுடைய சத்தியத்தினால என்னை மீட்டுக் கொண்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 19:30 வாசிப்போம். இதுக்கு முன்னாடி வார்த்தை என்ன சொல்லிச்சு? எல்லாம் முடிந்தது. அதுக்கும் மெய்யான வசனம் இதுதான். இதுக்கும் ஒரு உதாரணமான வசனம் இதுதான். இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு காடியை வாங்கின பின்பு என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த உலகத்துக்கு எதுக்கு அனுப்புனீங்களோ அந்த எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டேன். நீ எனக்கு நான் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் இல்ல ஆண்டவரே, என்னுடைய ஆவி உங்களுடைய கையில ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஒப்புவித்து ஜீவனை விட்டார் என்று சொல்லியிருக்கு. அப்ப நாம என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தி அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாக இருக்கிறோம், அவருடைய இரக்கங்களால் நம்ம சுகமாக இருக்கிறோம். ஆமா, இந்த உலகத்துல நாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்து தேவன் ஜீவனை கொடுத்ததுனால மாத்திரமே நாம இங்க உயிரோடு இருக்கிறோம். விசுவாசிக்கிற மாதிரி ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார்.